Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. Good morning. Welcome back to our channel. இன்னைக்கு day 4 guys. இன்னைக்கு தான் ஃபைனலாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெயிலே பார்க்குறோம். இன்னைக்கு தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெயிலே அடிக்குது. இன்னைக்கு காலைல அப்படியே ரூமுக்குள்ளே அடித்து சுல்லுன்னு வேறு லெவலில் இருந்து இன்றைக்கி தான் வெயிலே பார்க்குறோம் ஓரளவுக்கு. இன்றைக்கி தான் கொஞ்சம் மேலே பட்ட ஒன்றா தான் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. பயங்கரமாக இருக்குது கைஸ். மேகாலயா வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் என்ன, காலையிலேயே பிளான் பண்ணி ஈவினிங் ஒரு 5க்குள்ளே முடிக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதான் நம்ம தங்கியிருக்க ரூமு. இங்கே தான் நம்ம பைக்லாம் பார்க்கிங் பண்ணுவோம். இங்கே தான் நமக்கு ஸ்டே. இதான் நம்ம தங்கியிருக்க ரூமு. ஒரு நாளைக்கு 200 ரூபா. நல்ல ஸ்டே தான். நல்ல ஸ்டே தான் கைஸ். ஒரு நாளைக்கு 200 ரூபா தான் கேட்குறாங்க. 2 பேர் தங்குற மாதிரி இருக்குது, 7 பேர் தங்குற மாதிரி இருக்குது. வந்தீங்கன்னா இங்கே தங்கலாம். அப்படியே இந்த ஸ்டே பே அப்படியே வெளியில் காட்டுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். நாங்கள் வந்து 3-4 நாளாக இருக்க இடம் இதான். மெய்ட்லின் டீ ஹோம் ஸ்டே, டோர்மெண்ட்ரி எல்லாமே இருக்குது. ஃபுட்டுமே தருவாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்டில் கடையும் உண்டு. இதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பேர் டார்மெண்ட்ரி. இதுவும் அவங்களோட இதுதான். இது அவங்களோட கடை. வேறு லெவலில் இருந்து ஓரளவு நார்மலாக இருக்குது. ஈக்குவல் நம்மளை லைட்டாக ரெஸ்ட் எடுக்கணும், சார்ஜ் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு இந்த இடம் ஓகே. வந்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் தங்கலாம். ஸோ என்னென்னு அடுத்து போக பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குதுன்னு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புங்கையர் ஃபால்ஸும் நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல், இன்ஃபினிட்டி பூல், அது ரெண்டும் ஒன்று தான். அப்படி ரெண்டு விதமாக சொல்லலாம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்தீங்கன்னா இங்கே வந்து லோக்கல்கிட்ட கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. கொஞ்சம் மேப்பில் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போகிற மாதிரி கார்டன் ஆஃப் கேவ் கிட்ட வரைக்கும் காட்டுது. கார்டன் ஆஃப் கேவுக்கு பின்னாடியே வரும். அதனால் அவங்க கேட்டுவாங்க. இங்கே ஒரு ஃபுட்பால் கோர்ட் மாதிரி இருக்கும். அது ஃபுட்பால் கோர்ட்னா அவங்களே அந்த பசங்க விளையாடுற மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அது கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க. அது பக்கத்தில் தான் இருக்குது. இதான் அந்த புங்கையர்னு ட்ரெக்கிங் ஸ்பாட் போர்டு இருக்கும். அங்கேருந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். இதுதான் ஸ்டார்டிங் வழி. இங்கேருந்து இந்த வழியோடி வர மாதிரி இருக்கும். இந்த மட்டு மாதிரி இருக்குது இந்த இடம். ஸோ நம்ம இதில் தான் போகிறோம். இதில் அப்படியே போயிட்டு எவ்வளோ தூரம் வரும்னு பார்ப்போம். மறக்காமல் கிச்சிட்டு லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே போயிட்டு பார்ப்போம் கைஸ். நம்ம அப்படியே இந்த வழியில் தான் வந்துட்டுருப்போம். இதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் வந்தீங்கன்னா 5 நிமிஷமும் ஃபுல்லாக சகதியாக தான் இருக்குது. வண்டி போய் அப்படியே போகும்போது இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஃபால்ஸுக்கு தான் நினைக்கிறேன் இது. ஸோ நம்ம அப்படியே இந்த வேலை போயிட்டு என்னன்னு பார்க்கலாம் கைஸ். இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கீழே வந்ததுக்கப்புறம் என்ட்ரி இருக்குது. ஒரு ஆளுக்கு 50 ரூபா புங்கையர் போகுதுக்கு இங்கே தான் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ முடிச்சாச்சு. மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் கேஷ் வச்சுக்கோங்க. சில இடத்துல ஜிபே கேட்பாங்க, சில இடத்துல கண்டிப்பாக கேஷ் தான் கேட்பாங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இதான் போகிற வழி, போயிட்டு பார்க்கலாம். புங்கையர் ஃபால்ஸ் அப்படியே மேலேருந்து வந்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் தூரம் வந்து படிக்கட்டு மாதிரி பாதை இருக்கும். அதில் அப்படியே வர மாதிரி இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த பைப் ரூட் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடலாம். இந்த ரூட்டில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். போயிட்டு நம்ம எவ்வளோ நேரத்தில் போகிறோன்னு பார்ப்போம். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். அப்படியே நம்ம போகிற வழியில் இந்த மாதிரி அழகான ஒரு வியூ பாயிண்ட் வந்துச்சு. மறக்காமல் அப்படியே இதை அப்படியே பார்த்துட்டு போங்க. வேறு லெவலில் இருந்து இன்னொரு 10 நிமிஷம் நடந்திருப்போம். அப்படியே கீழே போயிட்டுருக்கோம். அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். அப்படியே போகிற வழியில் இந்த மாதிரி பேம்பு வச்சு பாதை போட்டுருப்பாங்க. அப்படியே ஓடி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸ்டெப்ஸு போட்டனால போகிறப்ப பார்த்து போங்க. நல்ல ஒரு ட்ரெக்கிங் ஷூ வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்ப்போம் கைஸ். ஃபைனலாக நம்ம புங்கையர் ஃபால்ஸ் ரீச் ஆகியாச்சு. இதான் கைஸ் அந்த புங்கையர் ஃபால்ஸு. நம்ம ரீச் ஆகிட்டோம். அதுதான் இது ஃபால்ஸு. அது இன்ஃபினிட்டி பூலு. அதை நல்லா அழகாக ரவுண்டாக இருக்கும். அதுலேயும் குளிக்கலாம், இங்கேயும் குளிக்கலாம். நம்ம எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்க்கலாம் கைஸ். அதுதான் நம்ம ரீச் ஆகிட்டோம் கைஸ். இந்த இடத்த வந்து நம்ம அந்த என்ட்ரியிலேருந்து கரெக்டாக 30 மினிட்ஸில் கரெக்டாக வந்தால் ரீச் ஆகிடலாம். நல்ல ஃபாஸ்ட்டாக வந்து 20 மினிட்ஸில் கூட ரீச் ஆகிடலாம். ஸோ நம்ம என்னென்னு இந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பார்க்கலாம் கைஸ். நம்ம இந்த இடத்துலையும் குளிக்கலாம். அப்புறம் அப்படியே மேலே போனோன்னா அந்த இன்ஃபினிட்டி பூல்லையும் குளிக்கலாம். நம்ம அப்படி என்னென்ன அவங்க போனதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி பூலில் குளிச்சுட்டு அப்படி இங்கேயும் குளிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே தான் குளிப்பேன். இங்கே குளிச்சு எப்படி ஆழம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் அங்கே போய் குளிக்கணும். அப்புறம் அங்கேருந்து ஒரு ஆழம் இருந்தால் ஒரு ஜம்பிங் போடலாம். ஸோ என்னென்னு நம்ம பார்த்துட்டு பார்க்கலாம் கைஸ்.
கைஸ் இதான் அந்த இன்ஃபினிட்டி பூல். காலையிலே நம்ம முதல் ஆளாக வந்தால் தான் இது அந்த ரீல்ஸில் பார்த்த மாதிரி பார்க்க முடியும், இல்லைன்னா இந்த கலரில் பார்க்க முடியாது, இல்லைன்னா இந்த மாதிரி கலரில் தான் பார்க்க முடியும். ஃபஸ்ட் ஆளாக வந்ததுன்னா இன்னும் சூப்பர் கலரில் பார்த்துருக்கேன். ஆல்ரெடி நிறைய பேர் குளிச்சுட்டு போயிட்டாங்க, அதனால தான் இது நார்மல் கலரில் இருக்குது. இதான் அந்த மலையோடி சுற்றி வந்து ஒரு மாதிரி பூல் மாதிரி இருக்கும். இதான் அந்த இன்ஃபினிட்டி பூல். என்னன்னு பார்க்கலாம். கைஸ் இதாங்க கைஸ் இன்ஃபினிட்டி பூல். ஒரு வழியாக வந்து சேர்ந்து பார்த்தாச்சு ஃபால் இன்ஃபினிட்டி பூலை. பக்கத்துலேயே புங்க் ஐயர் ஃபால்ஸும் இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஸோ இதில் வந்தீங்கன்னா நல்ல டெப்த் இருக்குது, அதனால் பார்த்து கொடுங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு கீழே போயிட்டு ஃபால்ஸில் பார்க்கலாங்க. கைஸ் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. வேறு லெவலில் இருக்குது புங்க் ஐயர் ஃபால்ஸு. நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே மழை பெய்யுது, அப்படியே ஓரமாக நிற்கிறோம். ஸோ இனி அப்படியே நம்ம கிளம்பிடுவோம். தண்ணி ஃப்ளோ ஓவர் ஆகிட்டு இந்த டைம்லலாம் இறங்காதீங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் அப்படியே முடிச்சுட்டு நல்லா குளிச்சு முடிச்சுட்டு பார்த்தா மழை வந்துருச்சு. அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்ப இந்த மாதிரி இடத்துல ரொம்ப நேரம் பெஞ்சாலும் பெய்யும், லைட்டாக பெஞ்சாலும் பெய்யும், அதனால் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நம்ம அப்படியே மேலே போயிட்டு பார்க்கலாம். ஒர்க்காக இருந்துச்சு, வர வழியெல்லாம் சூப்பராக இருந்து மலையில். இந்த மாதிரி இடத்துலாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்கள் புங்க் ஐயர் ஃபால்ஸை. ஸோ நம்ம அப்படியே மேலே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் கீழே போயிட்டு வரதுக்கு நமக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு, மேலே வரதுக்கு ஒரு 30 to 45 மினிட்ஸ் ஆச்சு. மழை வந்துட்டு இருந்து, அதனால் கொஞ்சம் நின்று தான் வந்தோம். ஸோ இப்போ மழை பெஞ்சோடனே ஃபால்ஸ் கொஞ்சம் மட்டியான மாதிரி இருந்துச்சு. ஸோ காலைல வந்தோடனே ஃபால்ஸுக்கு போயிருங்க. ஸோ நம்ம புங்க் ஐயரையும் இன்ஃபினிட்டி பூலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இங்கே தான் என்ட்ரி போட்டோம். இங்கே ஒரு டீ குடித்தேன். அப்படியே டீ குடிச்சிட்டு இந்த வியூவில் பார்த்தேன், செம்மையாக இருந்து. ஸோ நம்ம அப்படியே வெளியில் போயிட்டு பார்க்கலாம் கைஸ். வரப்போ இதில் எல்லாம் தண்ணியே இல்லை. இப்போ மழை நல்லா பெஞ்சனால இதிலெல்லாம் தண்ணி வந்துருச்சு. போக இதில் கிராஸ் பண்ணப்போ வலிக்கி விட்டுரும், அதனால பார்த்துப்போங்க. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பைக் வெளியில் இருக்குது, வெளியில் போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஃபைனலாக நம்ம பார்க்கிங் வந்தாச்சு. இதில் வந்தீங்கன்னா இதில் போர்டில் போட்டிருக்கும் புங்க் ஐயர் ஃபால்ஸும் நேச்சுரல் இன்ஃபினிட்டி பூலும் அதுவும் இருக்கும். இதுதான் அந்த லாஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுதான் இங்கே தான் பார்க்கிங் விட்டுட்டு இப்படி போகிற மாதிரி இருக்கும் கைஸ். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டடா பை பை, சி யூ கைஸ். ஒன்று சொல்கிறேன், எந்த சில பிளேஸுக்கு வந்து 8 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆளாக வந்து 8 மணிக்குள்ளே வந்து நின்றுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆளாக போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், கிளியராக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த நேச்சுரல் பூலுக்கு லேட்டாக போனதுனால கொஞ்சம் அந்த இடமே ஒரு மாதிரி கலங்கி, நிறைய பேர் போனதுனால கலங்கி தான் இருந்து. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போனீங்கன்னா நீட்டாக பார்க்கலாம், ஆள் இல்லாமல் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எங்கே போகிறோமோ பார்க்கலாம் கைஸ்.